விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மோசே என்கிற கர்த்தருடைய தாசரை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தினாலே நான் கர்த்தரை தரிசிப்பேன் என்று சொல்லி அவன் உறுதியாயிருந்து அவன் எங்கிருந்து போனானா எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்றான். அப்படியானால் இன்றைக்கு ஐயா ஸ்தோத்திரம் நான் பேச விரும்புகிறது என்னன்னா எகிப்தை விட்டு கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஐயா தேவன் மீது ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு கடந்து போகிற ஐயா ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு அவசியம் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட வார்த்தையின் அடிப்படையிலே பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஐயா நம்ம எகிப்து என்பது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எகிப்து என்றால் ஆவிக்குரிய ஒரு காரியம்னா இந்த உலகம். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல ஐயா நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஜனங்கள் தான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஐயா ஏதோ ஒரு இடத்துல என் உறுதியிலிருந்து அது என்னை கீழே விழ தள்ளி விடுகிறது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே காட்டுகிற வைராக்கியத்திலிருந்து என்னை அது தள்ளி விடுகிறது. இன்றைக்கு ஒரு விசை கூட ஐயா நம்மை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்பி இன்னைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமே ஆகில் அல்லேலூயா. நம்ம உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமே ஆகில் நம்ம ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்போமே ஆனால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆரம்பத்திலே எனக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் அல்லேலூயா ஆனா போக போக ஏதோ ஒரு இடத்துல ஐயா தளர்ந்து போகிறது என்பதை குறித்து தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஐயா ஸ்தோத்திரம். நீங்க உறுதியாய் இருக்க வேண்டும், உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் மோசேயினுடைய வாழ்க்கையில ஐயா அவன் எடுத்த அந்த முடிவுகள் அதுல அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் என்ன முடிவு? ஐயா எகிப்தை விட்டு போன நோக்கம் என்னன்னா நான் அதரிசனமானவரை தரிசிப்பேன். அல்லேலூயா. என் ஆண்டவரை தரிசிப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணங்களோடு கூட அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். 40 வருஷம் அவன் தேவனை தரிசிக்கிற வரைக்கும் ஐயா அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஐயா வெறும் ஆடுகளோடு கூட தான் இருந்தான். ஐயா முற்றிலுமாய் மாறுபட்ட வாழ்க்கை. அரண்மனை வாழ்க்கை என்பது வேறு, ஐயா சொந்த மனாந்தர வாழ்க்கை என்பது வேறு. அவன் வாழ்ந்து அவன் சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவன். அல்லேலூயா. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஆடுகளின் பின்னே போய் கடைசியில் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயா நான் பேச அறியங்கிறான். ஒரு காலத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வாக்கில் வல்லவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் பார்வோனுடைய சகல கலைகளை கற்று தேர்ந்தவன். இப்ப 40 வருஷ அந்த மாற்றத்துக்கு பிறகு ஆண்டவர் அவனை தரிசனம் காட்டி அழைத்த பொழுது அவன் சொல்றான், எனக்கு பேச வராத ஆண்டவரே, நான் மந்த நாவுள்ளவன் என்று சொல்லத்தக்கதாக ஐயா 40 வருஷம் ஐயா அவன் திரும்பி அரண்மனை வாழ்க்கையை திரும்பி பார்க்கவில்லை, எகிப்தை திரும்பி பார்க்கவில்லை. அவன் உறுதியாக இருந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஐயா நம்ம எவ்வளவு தூரம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆழமாய் நம்ம சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என் விசுவாச வாழ்க்கையிலே ஐயா சொன்ன எடுத்த முடிவுகளிலே நான் பின்னிட்டு பார்த்து கொண்டிருக்கிறேனா இல்லாவிட்டால் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறேனா என்பதை கொஞ்சம் நம்ம ஐயா சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3:6 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகிற தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில்
நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவானவர் அவர் வீட்டில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய நம்பிக்கையை எவ்வளவு நேரம் நீங்க அசைந்து விடாதபடி நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க தயக்கம் காட்ட வேண்டாம், இது நடக்காது நீங்க நினைக்க வேண்டாம். ஐயா சொல்ற நிச்சயமாகவே ஐயா சொல்ற மனுஷன் தான் அவன் உண்மையற்றவன், மனுஷன் தான் பொய் சொல்லி இருக்கிறவன். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசேக்கு 80 வயது ஆயிருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அவன் நினைச்சிருக்கலாம், ஐயா இனியெல்லாம் ஐயா சொல்றான் நான் தரிசிப்பேனா, அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிச்சுட்டு நம்ம போயிடுறோம், இந்த ஆடுகளுக்கு பின்னே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சிருப்பான். ஆனா அவன் நிச்சயமாய் அவன் விசுவாசத்தினாலே அந்த அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்தானோ அதை அவன் தரிசித்தான். ஹல்லேலூயா. வெறுமனே தரிசனத்தை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, முகமுகமாய் தரிசிக்கிற ஐயா முகமுகமாய் மோசேயோடு பேசுகிற ஒரு அனுபவத்தையும் அவன் பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கைகளோடு நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் ஒருவேளை வனாந்தரங்களிலே இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆனாலும் கூட ஒரு நிச்சயமான நம்பிக்கையோடு கர்த்தர் வாழ்க்கையிலே சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து போக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலைகளே அந்த எபிரேய ஆக்கியோன் அந்த 3வது அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் என்னன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவங்க எப்படியா அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்று கோபத்திலே ஆணையிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஐயா ஸ்தோத்திரம், தொடங்கினது ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை, ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்ககிட்ட நான் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது ஒரு வழுவி போகிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா அவர்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த வழுவி போகிற ஒரு இருதயம் உள்ள ஜனம் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி ஐயா 40 வருஷம் இந்த ஜனத்தையான வழிநடத்தலை சொல்லி என் கோபத்திலே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி நான் ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. அப்படியானால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள், ஏன் வனாந்தரத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள், ஏன் அவங்க அடைய வேண்டிய இலக்கை அடையவில்லை அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா வழுவி போன இருதயம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை தான் கர்த்தர் ரொம்ப அதிகமா பார்க்கிறார். உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, இருதயத்தின் ஓமையத்தை அவர் சொன்னார். ஒரு விதையை விதைக்கிற பொழுது அது நல்ல நிலத்துல விழுந்து விதைக்கப்பட்டுச்சுன்னா அது நிச்சயமாய் 30, 60, 100 பலனை கொடுத்தே தீரும். ஹல்லேலூயா. நீங்க நம்ம சொல்லலாம், ஐயா அந்த பிரசங்கியார் சரியில்லை, அந்த வார்த்தை அவர் கொடுத்தது சரியில்லை, ஐயா சொல்றான் அது நிமித்தம் தான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா சொல்றான் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனையே பரீட்சை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்கள் சொன்னாலும் இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு ஊமையை மார்க் 4வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா, ஐயா இந்த ஊமையே உங்களுக்கு தெரியலன்னா மற்ற காரியங்களை எப்படி நீங்க அறிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலனை நிச்சயமாய் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எனக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறது, என் நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நான் பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் ஆண்டவர் எனக்குள்ளே காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. எரேமியா 17வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போமே. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும்
அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கத்தக்கதாக இருதயத்தை எப்படியா ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா அவருடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம். அவர் என்னன்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? ஐயா சொல்ற அவனுடைய மோட்டிவ் என்ன, அவனுடைய திட்டம் என்ன, அவன் இருதயத்துல என்ன நினைவு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ந்து பார்ப்பதோடு மாத்திரமல்ல சோதித்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. உண்மையிலே அவனுடைய நினைவுகள் என் மீது அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறானா என்பதை ஐயா சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நீங்க உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயா கைக்கொள்ள மாட்டாயா என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி பாருங்க, சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல புறப்படுகிற உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஏன் வனாந்தர வாழ்க்கை, ஏன் உன்னை சிறுமைப்படுத்தி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்? என்னன்னா அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ள நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. ஐயா 40 வருஷங்களும் வனாந்தர ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. என்னன்னா ஐயா இந்த வசனத்தை நீ கைக்கொள்வாயா மாட்டாயோ என்பதை ஐயா நீ அறிந்து கொள்ளும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினாரு. ஆனா அவங்க போய் சேரல. ஆனா மோசே 40 வருஷம் நடத்தினார் வனாந்தரத்துல. ஆனா அவனால உறுதியாக இருந்து திரும்பி பார்க்காமல் இருந்து தேவனை தரிசிக்க முடிந்தது. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. அதை பொறுத்துதான் கர்த்தர் ஐயா சொல்ற வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மாயமாலமான வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஐயா யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா தேவன் யாருமே பார்க்காத ஒரு இடம், தனிமையில ஒரு இடம், அந்த வீட்டிலே யாருமே இல்லை. பாவம் செய்வதற்குரிய அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஐயா நம்ம சொல்லணும்னா 1000 சாக்குப்போக்கள் என் சூழ்நிலையை தெரிஞ்சா ஐயா நான் இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்லி பல சூழ்நிலைகளை காட்டி நாம் பேசலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பயம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஹல்லேலூயா. ஐயா தேவன் பார்க்கிறார் நான் எப்படி இந்த பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட முடியும் என்று சொல்லி ஐயா நித்தம் அவனுக்கு தொந்தரவு வந்தது, நித்தம் அவனுக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தது. ஐயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 11வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆவியானவர் ஒரு மனிதன் மீது ஐயா கடந்து வருகிறார், ஐயா இருக்கிறார் என்றால் ஐயா அவர் அருளுகிற ஒரு காரியம் ஐயா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறாரே, என் கூட இருக்கிறாரே அப்படி சொல்லி ஐயா நம்ம எப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே காணப்படுகிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லிட்டு ஐயா நம்ம அந்நிய பாஷை அடையாளத்தை தேடுகிறோம். ஐயா பலவிதமான ஐயா சொல்ற காரியங்களை ஐயா நம்ம அதை வைத்துதான் மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் இங்க பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் விசேஷித்த ஆவியுடையவனாக இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு தன்மை என்னன்னா ஐயா இவ்வளவு பெரிய பொல்லாங்கனை எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா.
இன்றைக்கு ஐயா ஸ்தோத்திரம், இன்றைக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறபடினாலே, இருதயத்துக்கு தக்க பலனை கொடுக்கிறபடினாலே, இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எபிரேய ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறான், வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். 12வது வசனம் எபிரேயர் 3:12 வாசியுங்களே. சகோதரரே, விளங்குவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஐயா சொன்ன அவிசுவாசமான பொல்லாத இருதயம், ஹல்லேலூயா, நமக்குள்ளே உண்டாகாதபடி ஐயா எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஐயா திருஷ்டாந்தமாக ஐயா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில சம்பவித்த காரியங்களை வைத்து இவர் எழுதி வைத்திருக்கிறார். பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க நேரிடலாம். நாம் அடைய வேண்டிய ஐயா சொன்ன வாக்குத்தத்தமாக இருக்கலாம், லக்கை இருக்கலாம், அடையக்கூடாதபடி அவிசுவாசமான பொல்லாத இருதயம் நமக்குள்ளே இராதபடி. ஹல்லேலூயா. நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, 8:13 வாசிங்க. அதே 3வது அதிகாரம் 13வது வசனம். சாரி 17வது வசனம். யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? சவங்கள் விழுந்து போயிச்சே. ஹல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது வனாந்தரத்திலே சுத்தி வாழ்க்கையை முடிச்சிட கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லே. வனாந்தரத்திலே கிடந்து மோசேக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. 80 வருஷம் வனாந்தர வாழ்க்கைக்கு பிற்பாடு ஐயா அவனை தலைவனாகவும் மீட்பராகவும் ஏற்படுத்தி எந்த இடத்துல உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியும் வைத்தவன் யார் என்று சொன்ன அதே இடத்துல மறுபடியும் கொண்டு நிறுத்தி அவனை தலைவனாகவும் மீட்பராகவும் ஏற்படுத்தி பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் வைத்திருந்தார். பார்வோனுக்கு உன்னை தேவனாய் மாற்றினேன் என்று சொல்லி மந்திரவாதிகள் நடுங்கத்தக்கதாக ஐயா ஸ்தோத்திரம், அவன் எதையெல்லாம் விட்டு வந்தாலோ ஐயா அதற்கு மேலாக அவனை தலைவனாய் நிறுத்தினார். ரிபா சகத்துரபா. நீங்க அநேக காரியங்களுக்காக ஆண்டவருக்காக எப்படி விடலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஐயா சொல்ல இன்றைக்கு ஐயா கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பயத்தின் நிமித்தம் அதை நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால், ஹல்லேலூயா சொல்றோம், இந்த உலகத்தை விட்டு வெளியே வருகிறானால் ஒரே ஒரு நேரம் வரும் ஐயா உன்னை ஆளுகை செய்வராய் கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. மோசேயின் சொற்படி வானங்களும் பூமியும் அதிரத்தக்கதாக வல்லமை உடையவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் சொன்னாங்க இது கர்த்தருடைய விரல் என்று சொன்னாங்க மோசேயை பார்த்து. மோசேயுடைய கையில் உள்ள கோலில் இருந்து பலத்த வல்லமை வெளிப்பட்டது. மந்திரவாதிகளுடைய பாம்புகளையும் சர்ப்பங்களையும் விழப்பண்ணிட்டு. அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை, அதற்கு ஒரு விளக்கரையும் தேவை. எப்படியும் வாழலாம், ஆனா கர்த்தரை பயன்படுத்துவார் என்று சொன்னால் ஐயா சொல்ற உங்களை நீங்களே ஐயா ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்துல உறுதியாக இருந்து அதரிசனமானவரை தரிசிப்பேன் என்று சொல்லி ஐயா ஸ்தோத்திரம் அவன் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப முக்கியம், தேவன் எதையெல்லாம் சுட்டி காட்டி என் வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்க கீழ்ப்படிந்து, அது அவங்க வேதம் சொல்லுகிறது. நீங்க அப்போஸ்தலர் என்னோடு கூட சரி, நம்ம வசனத்தை ஏதோ ஒரு பரிமாணத்துல கேட்பதோடு மாத்திரமல்ல அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு அதை அக்செப்ட் பண்ணி ஐயா ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்ற ஒப்பு கொடுப்பீர்களானால், ஹல்லேலூயா சொல்றோம் ஐயா அவர்கள் மனவாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த பெரோயா பட்டணத்தார் அந்த வார்த்தையை ஐயா சொன்ன பவுல் சொன்ன வார்த்தைகளை மனவாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அது தேவனிடத்தில் வந்தது என்று ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஐயா அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஐயா சொல்ற சும்மா நம்ம சாலையத்துக்கு வரணும்னு நினைக்காதீங்க. ஐயா தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து ஐயா கண்ணாடியிலே பார்க்கிறது போல உங்கள் முகத்தை பார்த்து ஐயா அப்புறம் போயிட்டு அந்த மறந்து போகிறவர்களாய் அல்ல, உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொண்டு இந்த வேத வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணும் சொல்லி உங்களை நீங்கள் கட்டுவிக்க ஒப்பு கொடுப்பீர்களானால் ஒரு நாள் அதற்குரிய பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்க எதையெல்லாம் தியாகம் பண்ணினீங்களோ, எதையெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ, அல்லேலூயா,
அதற்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை செய்வது எப்படி என்று சொல்லி ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஐயா ஸ்தோத்திரம், அவன் நினைச்சிருந்தார் தவறான ஒரு உறவின் மூலமாக அந்த வீட்டிற்கு எஜமானுக்கு அடுத்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம், தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா பலன் என்ன? நீதியாய் நடந்ததனுடைய, பரிசுத்தமாய் நடந்ததனுடைய பலன் என்ன? சிறைச்சாலை. அல்லேலூயா. ஆனா சிறைச்சாலையோட வாழ்க்கை முடியலங்க. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஒரு நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்பி ஒருவேளை ஐயா பத்சேபா, நான் சொல்லுகிறேன், அந்த போத்திமார் வீட்டில மறந்து போயிருக்கலாம் அவன் செய்த சேவை. போத்திமார் வீடு அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதை அவர்கள் மறந்து போனார்கள். ஒரே ஒரு காரணம், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டது நிமித்தமாக. அல்லேலூயா. ஆனா வேற இடத்துல ஒரு அழைப்பு வந்துச்சு. அல்லேலூயா. உண்மையாய் வாழ்ந்து பார். அதுக்காக சில இழப்புகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. உண்மைக்கென்று நீ சில காரியங்களை நீ தியாகம் பண்ண வேண்டும், அது உண்மை. ஆனா வேறு ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ இருக்கும்படியாக, எகிப்து தேசம் முழுவதற்கும் நீ அதிபதியாக இருக்கும்படியாக ஐயா சொல்றான். ஐயா அவனை தெண்டலிட்டு படியுங்கள் என்று சொல்லத்தக்கதாக ஐயா சொந்த சகோதரர்கள் குடியில தள்ளாங்க, ஐயா சிறையிருப்புகளை போட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. இது விலையேற பெற்றது. இது ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், வனாந்தரத்துல இருக்கிறது போல தெரியலாம். ஐயா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கிறாங்களே, இன்னைக்கு நாமத்துல ஏதோ இடத்துல கூடி குறுகி போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் நீ நினைக்கலாம். இல்ல முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு டெஸ்டிமனியை சொன்னாங்க. பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்தின நிமித்தமாக ஒரு சகோதரி அவ வைராக்கியமான முடிவெடுத்து, சண்டே என்ன வந்தாலும் நான் இதற்கும் போக மாட்டேன், ஆலயத்தின் காரியங்களை தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஆலயத்தில் உண்மையாக இருந்தார். ஆனா அவ படித்து முடித்த உடனே எல்லா தேர்வுகளும் என்னன்னா சண்டே தான் வரும். ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா சண்டே தான் அதை போடுவாங்க. அப்ப பல வாய்ப்புகள் வந்தும் இவன் நல்ல திறமைசாலியா இருந்தாலும் எல்லாத்தையுமே உதறி தள்ள வேண்டியதா இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஞானம் இல்லாத பொண்ணு, ஒரு நாள் போகாட்ட என்ன. அல்லேலூயா. ஆனா அவன் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஓய்வு நாள நீ மகிமையான நாளா எண்ணி உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து உன் சொந்த காரியத்துக்கு உன் காலை விளக்கி நீ அதை மகிமையாய் எண்ணுவாயானால் யாக்கோபினுடைய உயர்ந்த சுதந்திரத்தினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டா. அல்லேலூயா. நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா ஒரு தடவை இந்த ரயில்வே எக்ஸாம்ன்றது சனிக்கிழமை வச்சாங்க. அந்த ஒரே ஒரு அட்டம் தான் சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்ப எழுத போறான், எழுதுறா, அது தேர்வு எழுதி ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவன் நியமிக்கப்பட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன் இன்னைக்கு ஐயா ஸ்தோத்திரம், ஐயா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் இல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக விட்டு கொடுத்துட்டேன் அல்ல, அல்லேலூயா, நீ கர்த்தருக்காக அவர் வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற பொழுது உனக்காக ஐயா வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஐயா உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஐயா உனக்கு கொடுக்கப்பட்ட ஐயா காரியத்தை நீ நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வனாந்தரமான வாழ்க்கை, இந்த வனாந்தரத்துல தான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிற பொழுதுதான் வனாந்தரத்தில் விழுந்து போவாய். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயா அவருடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. ஆனால் மோசே கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு வனாந்தரத்தில் தான் இருந்தான்.
ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஐயா அவனுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ உனக்கு தரிசனமாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி, ஐயா நீ இப்பொழுது எகிப்துக்கு போ, உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி, எந்த இடத்தை விட்டு எல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லி இழந்து போய் வந்தாலும் அதே இடத்துக்கு ஐயா அவர்களை ஆளுகை செய்யும்படியாக, ஒருவேளை எந்த ஜனங்களை ஆளுகை செய்த அப்படிங்கிற 20 லட்சம் பேர் ஜனங்களுக்கு மேலாக ஒரே மனிதனாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவருடைய அர்ப்பணிப்புக்குள் இருந்த தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியம் காட்டாத யாருக்குள்ளும் இருந்த தேவன் வெளிப்பட முடியாது. நான் சொல்றேன், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டின பினராஸ், அவனுக்குள்ள இருந்ததான் கர்த்தர் வெளிப்பட்டான். அல்லேலூயா. எப்படி வாழலாம்? கர்த்தர் வெளிப்படுவார் நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்து போவீங்க. அல்லேலூயா சொல்றான். அங்கே வருவது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. ஐயா ஆரோனின் புத்திரர்கள் மீது இருந்தது அந்நிய அக்கினி. அல்லேலூயா. அது ஐயா சொல்றோம், வாழ வைக்காது, பிழைக்க வைக்காது. அல்லேலூயா. இதுல கஷ்டங்கள் உண்டு ஐயா, இதுல விளக்கரையும் செலுத்த வேண்டிய காரியங்கள் உண்டு, இதுல விட வேண்டிய காரியங்கள் உண்டு ஐயா, இதற்காக இழப்புகள் உண்டு. ஆனால் முடிவில் அது மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறேன் இன்றைக்கு ஐயா ஆகவேதான் சொல்லுகிறேன். ஐயா சொல்ற மனாந்தரத்திலே உங்களை அப்படியே விட்டுவிட ஐயா சொல்றான், அவர் அழைக்கவில்லை. எபிரேயர் 4:2 வாசித்து பாருங்கள். ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. மோசேக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தை தான் ஐயா 40 லட்சம் ஜனங்களுக்கு 20 லட்சம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா எங்க மிஸ்டேக், எங்க தவறு நடந்தது? ஏன் அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவில்லை? ஏன் அவர்களை ஒரு வெளிச்சத்தில் நடத்த முடியவில்லை? அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே 40 ஆண்டு காலமா. அல்லேலூயா. முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு, டெலிவரன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே சந்தோஷம். ஆனா அந்த வார்த்தை நிமித்தம் உபத்திரவம் வரும் ஐயா, சோதனை வரும் ஐயா. அந்த நேரத்துல தான் அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. உபத்திரம் வரும். பார்வன்ட்ட சொன்ன உடனே விட்டானா? அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் நேரத்துல நான் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இருதயம் வலிவி போகிற இருதயம் அல்ல, பொல்லாங்கானால் நிரம்பின அவிசுவாசம் உள்ள இருதயம் அல்ல. அல்லேலூயா. என்ன வந்தாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து ஐயா ஸ்தோத்திரம் சரியாய் நேரத்துக்குள்ளே முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குடிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அடுத்த வசனம் வாசிங்களே. இருக்கும்போது வேலை செய்ய சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? சாகரதை பார்க்கிலும் செய்து நலமாயிருக்குமே. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப் எல்லாத்தையும் ஆண்டவர் ஐயா ஸ்தோத்திரம் அழுது கொண்டு இருந்தாங்க, வேதனையில் இருந்தாங்க, கூக்குரலிட்டு கொண்டு இருந்தாங்க. மோசே என்கிற ரட்சகனை அனுப்பி ஐயா அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். உங்களை இங்க இருந்து நலமும் விசாலமான தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன் என்று சொன்னாரு. கொண்டு போவது மாத்திரமல்ல ஐயா, பார்வோனுக்கு மேலாக 10 வாதைகளை அனுப்பி
அவங்கள வெளியே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா. நாங்க கேட்டோமா? நாங்க சொல்லுமா? செத்தா நலமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஐயா நம்முடைய இருதயத்தின் நிலைமையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 400 வருஷ அடிமைத்தனத்தில் இருந்தோம். பல்வேறு பாவத்திலே உளையான சேற்றிலே நம்மை இந்த உலகம் ஐயா அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே ஐயா ஜீவனை கொடுத்தவராய் ஐயா அவருடைய இரத்தத்தின் மூலமாக விடுதலை கொடுக்கும்படியாக உங்களுக்கு நினைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து இறங்கி வந்து ஐயா சோதரம் தம்முடைய அன்பையே அவர் உங்களுக்காக எனக்காக வெளிப்படுத்தி தன் ஜீவனையே கொடுத்து சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. வெளியே கொண்டு வர ஐயா சொன்ன அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பார்வோனுடைய பிடியிலிருந்து ஹல்லேலூயா இதை கொண்டு வர கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஹல்லேலூயா விசுவாசத்தினாலே உங்க விசுவாசம் வந்தவனே எகிப்துதான் பார்க்கறாங்க. அங்க இருந்தா நலமா இருக்குமே, அங்க ஏத்தியே வேலை செஞ்சிருக்கலாமே, அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லி காரியங்களை பார்க்கிறதை பார்க்க முடியும். எகிப்தின் எண்ணங்கள், எகிப்தின் நினைவுகள் அவர்களுக்குள்ளே ஆழமாக இருந்தது. சரீரம் மாத்திரம் எகிப்துல இருந்து வந்துச்சு, ஆனா எண்ணங்கள் ஃபுல்லா ஐயா எகிப்துல இருந்தா நலமா இருக்கும். எகிப்தின் காரியங்களை குறித்து தான் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் உங்களை விருத்த சேதனம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ எகிப்தை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு போக ஒரு இடம் இருக்கிறது. நலமும் விசாலமான தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. உனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆனா பார்வோன் விட மாட்டான். எகிப்து உன்னை துரத்ததான் செய்யும். ஹல்லேலூயா. கவனமாக இருக்க விட்டா பாருங்க, பார்வோனுடைய சதி திட்டத்தை பாருங்க. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றார். ஐயா சுத்ரம் அவன் ஒரு நேரத்துல மனம் மாறுறான், ஒரு நேரத்துல சொல்றான் சரி உங்க தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட போங்க, ஆராதிக்க போங்க அப்படி சொல்லி அனுப்புறான். அந்த எல்லைகளுக்குள்ள இருக்கிற பொழுது எப்படி அவனுடைய ஆளுகை நம்மை ஐயா சுத்ரம் அடிமைப்படுத்துகிறது என்பதை சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் முழுவதுமாய் எல்லைகளை விட்டு அவருடைய ஆளுகையை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க அவன் சொல்றாரு பாருங்க, ஐயா அவன் என்ன சொல்றானா, நீங்க போங்க ஐயா, நீங்க பலியிட போங்க. ஆனா என்ன சொல்றான், அவன் சொல்லுகிற காரியம், நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அல்லேலூயா. அப்படின்னா ஏன் எல்லைகளுக்குள்ளே ஏன் கண்ட்ரோலே இருந்திருக்க, காணாதுக்கெல்லாம் போக கூடாது. அல்லேலூயா. அந்த எகிப்து ஐயா தன்னுடைய எல்லைகளுக்குள்ளே அவனை வைத்து ஐயா சோத்ரா அவனுடைய ஆளுகையை உன் மீது செலுத்தி அந்த எல்லைகளுக்குள் உட்படுத்த விரும்புகிறது. கவனமாக இருக்காவிட்டால் ஐயா சொல்ற நீங்க வனாந்தரத்திலே மடிந்து போவீங்க. அவருடைய வேலை என்ன தெரியுமா, நீங்க காணால் ஐயா சொல்ற தேசத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் போக விடக்கூடாது என்று சொல்லி ஐயா அவன் பின் துரத்தி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நீங்க திரும்ப அங்கே இருந்தா நலமா இருக்கும், அங்கே இருந்தா இல்ல இல்ல. ஹல்லேலூயா சோதரம். ஆண்டவர் மோசேயை பார்த்து புறப்பட்டு போய் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஏத்தியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நீங்க முன்னேறி செல்ல வேண்டிய ஐயா சங்கடம் இருக்குதுயா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, என்னால இப்படி இல்ல. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ. ஐயா சொல்ற, நீ கால் வைத்த உடனே, நீ அந்த கோலை நீட்ட உடனே அந்த செங்கடல் ஐயா இன்றைக்கு நீ நினைக்கிற அது முடியாது, உனக்குள்ளே நான் வல்லமையை வைத்திருக்கிறேன், உனக்குள்ளே நான் கிருபையை வைத்திருக்கிறேன், அது திறக்கும்.
அல்லேலூயா. அந்த எகிப்தின் பாதை திறக்கும். அல்லேலூயா. நீ அதுக்குள்ள போனாதாங்க ஒரு பூரண விடுதலை நீங்க அனுபவிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், செங்கடலாகிய அந்த மோசையின் மூலமாய் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள். ஐயா, அந்த இடத்துல தான் பார்வோன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. போகாம உட்கார்ந்துட்டு அடுத்து பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதே யாத்ரா 10:24 வாசிங்க. தூரத்துக்கு போக விட மாட்டான், கானானுக்கு போக விட மாட்டான். இப்ப யாத்ரா 10:24 வாசிச்சு பாருங்க. மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். பாருங்க, அடுத்த லெவல் என்ன சொல்றான்? ஆடுகள் மாடுகள் நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளும் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குலமும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளுக்கு எடுக்க வேண்டும். இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பதை நாங்கள் அங்கே போய் சேரும் அளவு எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், ஆடு மாடுகள்லாம் அழைத்து கொண்டு போவார். ஒண்ணு காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டாம், கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் வேண்டாம், நீ போ ஆராதனை செய்வை. அது பார்வோன் சுமத்துகிற சுமை. அல்லேலூயா. உன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க விடாதபடி மோசே சொல்றான் பாருங்க, எண்ணத்தை கொண்டு கர்த்தரை ஆராதிப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது. மோசேயை அர்ப்பணிப்பை கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. அவர் எதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு குழம்பு கூட பின்வைக்க வைக்க விட்டு போவதில்லை. எகிப்துல ஒண்ணா கூட ஐயா சொல்ல விட்டு அதுக்கு தாங்க ஐயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் பின்பாக ஆடு செல்லும்னா ஐயா ஸ்தோத்திரம். ஒருவேளை ஐயா ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சபையில ஒருவேளை விசுவாசம் தள்ளாடி போயிருந்தாலும் கர்த்தர் சில வார்த்தைகளை ஐயா மேய்ப்பர்களை கொண்டு ஐயா ஸ்தோத்திரம் ஒருவேளை ஐயா இல்ல இல்ல நான் செத்து போயிடுறேன், இந்த எகிப்திலே இருந்து போயிடுறேன், எகிப்தில இருந்தா நலமாயிருக்கு என்று சொன்னா கூட மோசே சொல்லுகிற மாதிரி இல்ல இல்ல ஒரு குழம்பு கூட பின்வைக்குவதில்லை. அல்லேலூயா. ஆடுகளுக்கான ஜீவனை கொடுக்கிறவர். வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ சிதறண்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி ஐயா சொல்ல கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஐயா உன் ஆத்துமாவுக்கு மேய்ப்பர். உன் ஆத்துமா மேய்ச்சலை அடைய வேண்டும். அல்லேலூயா. உன் ஆத்துமா சோர்ந்து போகிற நேரத்திலே, உன் விசுவாசம் தள்ளாடுகிற நேரத்திலே ஐயா உன் ஆத்துமாக்குள்ளே மேய்ச்சலை கொடுக்கும்படியாக உன் ஆத்துமாவை ஒரு கண்காணி. அப்படின்னா நீ சரியான பாதையிலே செல்லுகிறாயா இல்லையா என்று சொல்லி கர்த்தர் சில கண்காணிகளை வைத்து நீ சிதறடிக்கப்பட்டு போய்விடாதபடி, நீ பின்வாங்கி போய்விடாதபடி உன்னை தட்டி எழுப்பும்படியாக சில எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. மோசே சொல்றான் பாருங்க. மோசே அவர்களுக்காக திறப்பிலே நின்று சொல்லுகிறான், ஐயா ஸ்தோத்திரம், ஐயா எண்ணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று தெரியாது. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறவர் அப்படிதான் வரணும். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், தேவன் என்னிடத்திலே எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு வருகிற பொழுதுதான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஐயா நான் சொல்லுகிறேன், அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வருகிற பொழுதுதான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்கள் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. முச்செடி நடுவில் இருந்து ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அவர் சொன்னாரு, நீ எகிப்துக்கு போ,
அவன் நினைச்சிருந்தா அவன் சொல்லியிருக்கான், போக ஆண்டவரே, அவன் ஏற்கனவே அடிச்சு என்னை கொள்ள வகை தேடி கொண்டு இருக்கிறான், உன்னை அதிபதியை வைத்தவன் யாருன்னு கேட்டுட்டான், இனி அவன்கிட்ட போய் நிற்பனா? மோசேக்கு தெரியும். அப்படியே கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. எண்ணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்ம திட்டம் பண்ணுகிறது அல்ல, இதைத்தான் தருவேன், இதைத்தான் கொடுப்பேன், இதைத்தான் நான் கர்த்தருக்கு செலுத்த முடியும் சொல்லிட்டு ஐயா சொன்ன ஒரு பங்கை வைத்து இன்னொரு பங்கை ஐயா தனக்கு வைத்துக் கொள்ளுகிற அனுபவம் அல்ல. அனனியா சப்பீராவுடைய காரியம் அப்படித்தான் இருந்தது. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுக்கிறதல்ல, எல்லாவற்றையும் அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஆண்டவரே, எனக்குரியதெல்லாம் உனக்குரியதாய் இருக்கிறது, எதை கொண்டு நான் ஆராதிக்க வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி உன் ஜீவனை பலியாய் ஒப்புக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, சொல்றா பாருங்க, யாத்ரா 10:9-10 வாசி. அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றார். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். ஹல்லேலூயா. சொல்றா பாருங்க, உங்க குழந்தைகளை எப்படி நான் விடுவேன், உங்கள் பிள்ளைகளை எப்படி விடுவேன். ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கு. இதான் பார்வோனுடைய வல்லமை, இதான் எகிப்தின் வல்லமை. ஹல்லேலூயா. விடாது. எகிப்தில இருக்கிற வரைக்கும், அந்த எல்லைகள்ல இருக்கிற வரைக்கும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா மோசே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நின்று சொல்லுகிறான், முதியோர்களும் வரணும், பிள்ளைகளும் வரணும், புருஷர்களும் வரணும், எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் ஹல்லேலூயா நான் திரும்பி போக மாட்டேன். ரீபா சகத்தரபலா. இன்னைக்கு ஐயா சோதனா சில பார்வோனுடைய வல்லமைகள் நீ எகிப்தின் சில எல்லைகளுக்குள்ள இருக்கிற பொழுது ஐயா சோதனா திரும்பவுமாய் சொல்லுகிறேன், ஐயா சில ஆளுகைகள் ஐயா இன்னைக்கு போக விடாதபடி, ஐயா சோதரம் ஐயா உன்னை ஆராதிக்க போக விடாதபடி, முழுமையாய் ஆராதிக்க போக விடாதபடி, ஐயா ஏதோ ஒரு இடத்திலே ஐயா உன் மீது ஆண்டவரை செலுத்திக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை முறியடிக்க கத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் பேய்ப்பனை வைத்திருக்கிறார், கண்காணியை வைத்திருக்கிறார். சிதறுண்ட நிலைமையில் இருக்கிற உன் வாழ்க்கையை, குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று கத்த விரும்புகிறார்.